ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு சைட் டிஷ் ரெசிபி பார்க்கலாம். தோசை இட்லிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இதை வந்து சாப்பிட்றதுக்கு. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து கடாய் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இது நல்லா பொன்னிறமா நம்ம எண்ணெயிலே வந்து வறுத்துக்கலாம். இது லைட்டா வந்து கலர் சேஞ்ச் ஆகட்டும். பாருங்க, இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆன அப்புறமா ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து நம்ம வறுத்துக்கலாம். நான் வந்து இது காஷ்மீரி மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். நீங்க வந்து நார்மல் மிளகாவையும் கூட சேர்த்துக்கலாம். இப்ப வந்து கொத்தமல்லி கொஞ்சமா சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்ப வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். 3 வெங்காயம், 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்குல அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. இப்ப வெங்காயம் நல்லா வந்து வதங்கட்டும். வெங்காயம் லைட்டா வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். ரொம்ப வந்து பொன்னிறமா ஆகணும்னு அவசியம் இல்லை. லைட்டா கலர் சேஞ்ச் ஆனா போதும். ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நம்ம வதக்கிக்கலாம். பாருங்க, இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி வந்து நீல வாக்குல அரிஞ்சு அதே இதுல வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து அதிகமா சேர்க்க தேவையில்லை. 3 வெங்காயத்துக்கு 2 தக்காளி வந்து போட்டாலே போதுமானது. தக்காளி அதிகமா சேர்த்தோம்னா புளிப்பு சுவை வந்துடும். அதனால 2 தக்காளி மட்டும் அரிஞ்சு போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வந்து வதங்கட்டும். வதங்கின அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா வந்து நம்ம ஆற வச்சுக்கலாம். இப்போ வந்து மிக்சி ஜார்ல இது சேர்த்துட்டு இது கூட வந்து உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. சட்னி வந்து ரொம்ப தண்ணியா இருந்ததுன்னா நல்லா டேஸ்டா இருக்காது. ஸோ வந்து கெட்டி சட்னி தான் இது வந்து. அப்பதான் வந்து டேஸ்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வந்துக்கோங்க. இப்போ வந்து தாளிப்பு சேர்த்துக்கலாம். கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுல 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நம்ம தாளிச்சுக்கலாம். தாளிச்சுட்டு இதை அப்படியே நம்ம சட்னியில வந்து ஊத்திடலாம். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரா டேஸ்டியா வந்து சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம சுட சுட தோசை கூட இதை வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் மை ஃபேவரட் ரெசிபிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.